மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி நாம் அனுசரிக்கிறோம். எத்தனை பேருக்கு நினைவிலே அந்த செய்தி இருக்கிறது என்று சொல்லி நான் அறியவே இல்லை. கடந்த மாதம் இதே போல முதல் ஞாயிற்றுக்கிழமை கடந்த மாதத்தில் 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சண்டே அன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் தான் அந்த வசனம் என்று உங்களுக்கு நிறைவேறுக்கும் என்று நினைக்கிறேன். குறித்து வைத்திருப்பீர்கள். அந்த செய்தியில் ஒரு பகுதியை மாத்திரம்தான் அன்றைக்கு கொடுக்க முடிந்தது. பாருங்கள், அது ஏறக்குறைய 35 நிமிடம் வந்திருக்கிறது. மனம் புதிதாகட்டும் என்ற தலைப்பில் நீங்கள் தயவு செய்து பாருங்கள், அந்த செய்திகள்லாம் கேளுங்க, கொஞ்சம் மனநிலையில் மாறி வாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த செய்திகள்லாம் கொடுக்குறோம். நீங்கள் இருக்கிறபடியே ஆதியில் இருந்தது போல் எப்பொழுதும் சதாகாலம் இருக்கிறதுக்காக நம்ம சபை நடத்தவே இல்லை. சபையில் வருகிற பிள்ளைகள் சத்தியத்தில் வளரணும், தங்களுடைய மனநிலையிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளணும். தங்களுடைய ஆட்டிடியூடில், தங்களுடைய செயல்பாடுகளில் கர்த்தருக்கென்று சில காரியங்களை விட்டு கொடுக்கணும், சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும், சில காரியங்களை பிடித்துக் கொள்ளணும். அதுதான் விசுவாசம் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம். வாடிக்கையாகவோ வேடிக்கையாகவோ வருவது வீணான ஒரு காரியம். பாருங்கள், ஒரு பொழுதுபோக்குக்காக அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்து போயிட்டு வருவோம் உள்ளமா அப்படின்னு நினச்சின்னு போகிறதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய விசுவாசத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாகவே வசனத்தில் வளரணும், சத்தியத்திலே வளரணும். வேறு உலக பிரகாரமான அறிவு, சாமர்த்தியம், பணம் சம்பாதிக்கிறது, தொழில் நடத்துறது வேஸ்ட்டு. அதெல்லாமே நிலையானது கிடையாது. நிலையான ஒரு அறிவும், நிலையான ஒரு சுகமும், நிலையான ஒரு வாழ்வும், நித்திய வாழும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை பெற்றுக்கொள்ளும்படி தான் சபையை நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனாய் இருந்தாலும் அவன் கெட்டு போகக்கூடாது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். பொழுதுபோக்குக்கு அனுப்பல, வேடிக்கை பார்க்கறதுக்கு அனுப்பல. நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவர் நமக்காக அடிகளை வாங்கினார். அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் ஜீவனை கொடுத்தார். அந்த சத்தியத்தை நாம் புரிந்திருந்தோம் சொன்னால் அவர் சம்பாதித்த ரட்சிப்பில் நாம் வளர வேண்டும் என்பதற்காக தான் நம்மை சபையில் வைத்திருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாரம்பரியத்தில் கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கலாம், பாரம்பரிய கிறிஸ்துவர்களாக இருந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டத்தில் புற இனத்தாராக, புற மதத்தாராக கூட இருந்திருக்கலாம். இது மதமல்ல, இது ஒரு மார்க்கம். நாம் போகிறது ஒரு வழி தான். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்ன ஆண்டவரை பின்பற்றுகிற வழி சத்திய மார்க்கம், ஜீவ மார்க்கம், நித்திய மார்க்கம். அவ்வளோதான். தட் இஸ் இட்டர்னல் லைஃப். அவர் எண்ட் இஸ் ஒன்லி ஹெவன். ஹெவன் இஸ் ஹியர் இன் த வேர்ல்ட் இட் செல்ஃப். அப்போ நம்ம இப்போவே அந்த ஹெவனை பிடித்துக்கொண்டு இங்கே நித்திய வாழ்வு வாழ்கிறது தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். ஆகினால சும்மா வசனத்தை நாம் வேடிக்கைக்காக படிக்கிறதோ போகிறதோ கிடையாது. வசனம் மிக முக்கிய வாழ்க்கையில். பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் வசனத்தை படித்து வச்சுட்டு ரொம்ப தெரிந்தவர் மாதிரி ஞானி மாதிரி நடந்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் மேலே பெற்றுக்கொள்ள முடியாது, வளர முடியாது. You cannot grow in Christ. You will have no spiritual growth. You will be just like a lame. ஒரு லேம் பாய் மாதிரி இருப்பீங்க, லேம் கேர்ள் மாதிரி இருப்பீங்க. Or you may be a physically retarded person. Not only that, you are a mentally retarded person. There is no growth in your mind. There is no growth in your physique. Then what is the use of coming to the church? If we remain as it is, where we were, there is no use of attending the church. இருக்கிற வண்ணமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. கர்த்தருக்குள் வளரணும். பரிசுத்தமானவன் என்ன பண்ணணும்? மேலும் பரிசுத்தமாகணும். அப்போது எனக்கு பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொண்ட போன வாரத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அது எப்படிப்பட்டதான தாக்கத்தை உண்டு பண்ணது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அந்த வசனம் என்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பேசுகிறது. நான் இன்றைக்கி கடந்த வாரத்திலே இந்த திருவிருந்துக்காக செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் பலமுறை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன், பல செய்திகளை தேடுறேன். ஆண்டவர் உணர்த்தினார். போன மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த செய்தி அப்படியே இருக்கிறது, முடியவே இல்லை. அதை தொடர்ந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு உணர்த்தப்பட்டேன். அதனால தான் நான் பேசுகிறேன். ஆவியானவர் உணர்த்தினபடி பேசுகிறேன். வசனத்துக்கு வந்தால் இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். நீங்கள் என்றால் இன்றைய திருச்சபையில் இருக்கிற மக்கள். இது ஏறக்குறைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு நிருபத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது 12ஆம் அதிகாரத்தில்.
ஆனால் அந்த வசனம் இன்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் சொல்லுவாங்க. ஊரோடு ஒத்து வாழணும், ஊரோடு ஒத்து வாழணும்னா ஊரோடு இருக்கிறவங்க செய்யறதெல்லாம் செய்ய முடியாது. நம்மளாம் தேவன் முன்குறித்திருக்கார் உலகம் தோன்றதுக்கு முன்பாகவே. நம்முடைய சத்தியம் அப்படி தான் போதிக்கிறது. அப்போ எப்படி நீ ஊரோடு ஒத்து இருக்க முடியும்? அப்போது ப்ரீ ஆர்டைன்டு, அப்போவே முன்குறித்து நம்மை அபிஷேகத்திற்கு கிறிஸ்து இயேசுவில் தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கருவிலை உருவாகும் முன்னே நம்முடைய கருவியுடைய கண்கள் கண்டிருக்கிறது. கண்கள் கண்டிருக்கிறது. எல்லாம் வேலை செய்யும் ஆண்டவரை விசுவாசித்தார். நான் பல பேருக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ரீசன் அங்கே கட்டி இருக்குது, அங்கே ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கொடுத்துருக்கிறார், விசுவாசிக்கிறியா? அவர் நடத்துவார். எத்தனை பிள்ளைகள் அதுக்கப்புறம் பிறந்திருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இது நம்பாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணவங்க எப்படி இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். இதுதான் கர்த்தருடைய வசனம் உணர்த்துகிறது, ஆவியார் உணர்த்துகிறார். அப்போ உலகத்தினுடைய காரியத்திற்கு ஒரு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகம் சொல்லுகிறதுக்காக நம்ம ஒன்று செய்யக்கூடாது. உலகம் வேற, தேவன் வேற, உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் வேற, பிசாசு. அவன் எல்லா வசதிகளையும் கொடுப்பான், வாய்ப்புகளையும் கொடுப்பான், ஆண்டவர் விட்டு பிரித்து எடுப்பான், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒன்று நல்லா கவனிங்க, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம், 1113 ஐட்டம்ஸ் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நம்ம அறியணும். அறிந்திருக்கிறோம் என்ற அர்த்தமே இல்லை. நிறைய பேர் தங்களை அறிந்தவர்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுனால தான் மேற்கொண்டு வளராமல் இருக்கிறாங்க. அறிவுக்கு அளவே கிடையாது, எல்லை கிடையாது, முற்றுப்புள்ளி கிடையாது. டில் மை லாஸ்ட் பிரீத் ஐ வில் ரீட் அண்ட் ஸ்டடி அண்ட் லேர்ன். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு கிருபை. மூச்சு வெளியில் போய் கையெல்லாம் போயிடுச்சு, இந்த மாதிரி கொண்டு தொட்டு பாருங்க, சூடு இருக்குதா இல்லையே அப்படி சொல்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். அதுதான் தேவன் கொடுத்துருக்கிற கிருபை. இதுக்கு ஒன்றும் வயசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ். இட் இஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் கோஸ், இட் ரீச்சஸ் த எண்ட். டில் டெத் வி கேன் லேர்ன் லேர்ன் லேர்ன். பட்டு சும்மா கொஞ்சோண்டு படிச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க குறைகுடம் தழும்பும் என்று சொல்லி, நிறைகுடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள். தழும்புவர்களாக இருந்தோம்னா நம்ம குறைகுடமாக இருப்போம். இஃப் யூ ஆர் ஃபுல், அதெல்லாம் பைபிள் சொல்லுகிறது சம்பூரணம், பரிபூரணம் பற்றி வார்த்தையை கவனிக்கணும். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஹோல்னஸ், கம்ப்ளீட்னஸ். அதுதான் மிக முக்கியம். நாட் ஏ பார்ட், ஒரு 30%, ஒரு 40%, ஒரு 60% கிடையாது. முழுமையாக நாம் கர்த்தருக்குள் மாற வேண்டும். பாருங்கள், அவருடைய நன்மை, அவருடைய பிரியம், அவருடைய பரிபூரணத்தை நாம் என்னதென்று பகுத்தறிய வேண்டும். பகுத்தறிதல்னா வெறும் அறிவு கிடையாது. 5 அறிவு உள்ளவங்களுக்கு, மிருகங்களுக்கு அந்த 5 அறிவு இருக்குது. நமக்கு ஒரு 6வது அறிவை கொடுத்துருக்கலாம், அதுதான் பகுத்தறிவு. வெட்டி அறுத்து உள்ளே பார்க்கறது, மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கறது, நல்லா பகுத்து பகுத்து பிரித்து 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 we will make the whole body into pieces and pieces. லாஸ்ட் சிங்கிள் பீஸில் they will go for a test. அதுலேருந்து எடுத்து பார்ப்பான், அதில் என்ன டிஎன்ஏ இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு சொல்லிட்டு they can identify the person by ஒரு ஸ்மால் டிஷ்யூலேருந்து ஒன்று எடுத்து போகிறான். அப்படின்னா பார்த்துக்குவாங்க, கடவுள் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சது இல்லைங்க, அது உண்டாக்குனவனுடைய மூளையை பாருங்க நீங்கள். The man, the Lord who has created such a thing, ஆட்டம்னா, எலக்ட்ரானுன்னா, நியூட்ரானுன்னா இப்போ கீழே சின்ன 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 பார்ட்டிகளாக போயிட்டு இருக்கு. இன்னும் சின்னதாக போகுது பாருங்க. அதில் வராங்க. இப்போ நீங்கள் எல்லாம் சின்ன சின்ன சிப்பை தூக்கி மாடியில் போட்டுறீங்க, போட்ட ரெக்கார்ட் ஆகிடும். இங்கே போட்ட கேட்டுக்கலாம், பாட்டு கேட்டுக்கலாம். எங்கே இருக்குன்னு தெரியல, காதில் ஒன்று இப்படி வச்சுக்கிறாங்க, கடுக்க மாதிரி போட்டுக்கிறாங்க, பாட்டு கேட்டுனே போகிறாங்க. எல்லாம் மாடலில் அறிவாளிகளில் வளர்ந்துட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வாசிக்கிறது, புக்கை படிக்கிறது, நேராக கேட்குறது, பார்க்குறது தான் நான் அதிகமாக விரும்புவேன். இந்த மாதிரி இந்த காதில் மாட்டின்னு கண்ணில் மாட்டிலாம் பிடிக்கவே முடியாது. இப்போ கூட ஒரு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க பிறந்தநாள் அன்றைக்கி, ஒரு ஆடியோ பைபிள் வீட்டில் சும்மா போட்டு வச்சுருந்தேன், கொடுத்துட்டேன். ஐ லிசன் த பர்சன்ஸ் வாய்ஸ் டைரக்ட்லி. அதை ரெக்கார்ட் பண்ணி தான் கேட்கணும். சும்மா ஒரு நேரம் பொழுதுபோக்காக பார்க்கலாம், ஆனால் பட் நேராக பார்க்குறது தான் மிக முக்கியம். அதுபோல தான் வாசிக்கிறது. when you read something you get more knowledge. அதுக்கு தான் செய்யறது. கர்த்தரை விரும்புகிறார். கடவுள் இங்கே இருக்கிறார் நான் சொல்லவே இல்லை, கடவுள் எங்கும் இருக்கிறார், ரைட். ஆனால் அது ஏன் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் என்று சொல்லி பாருங்கள். ஆகினால பகுத்து அறிய வேண்டும் எல்லாவற்றையும். சும்மா அறியறது அறிவு, பகுத்தறிவுங்கிறது இட் இஸ் மோர் தென் தட். 5 அறிவுக்கு மேலே ஒரு 6வது அறிவு பாருங்க. 6வது அறிவு சினிமா எடுத்தீங்கன்னா போயிட்டு 7 தடவை பார்ப்பீங்க, 8 தடவை பார்ப்பீங்க. ஆனால் அறிவு மட்டும் வராது. அறிவு வரணும்னா நீங்கள் படிக்கணும். அப்போது பகுத்தறியத்தக்கதாக என்ன நடக்கணுமா? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் என்ன வாங்கணும்? அந்த புதிதாகுதல் தான்
போன மாதத்தில் 4ஆம் தேதி நான் ஆரம்பித்தேன். அது புதிதாகட்டும் என்று செய்தியும் போட்டிருக்கிறோம். ஆனால் அந்த செய்தி கம்ப்ளீட்டான செய்தி கிடையாது. புதிதாகுதலை குறித்து சில காரியங்கள் நாம் இன்னும் பார்க்க வேண்டும். மறுரூபமாகுதலை குறித்து சில காரியங்களை பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. இந்த செய்தியை நான் பச்சை பிள்ளைகள் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். மனம் புதிதாகிறதை ஆரம்பித்தோம், அது முடியல, இப்போ முடிக்க போகிறேன் இன்றைக்கி. அதை தொடர்ந்து மனம் புதிதாகிறதுனால என்ன ஆகணும்? நீங்கள் மறுரூபமாகணும். மறுரூபம் என்று சொன்னால் ரூபம். இப்போது மறுரூபம்னா வேற ஒரு ரூபம், வேற ஒரு ரூபம் எனக்கு வருகிறது பாருங்கள். வேற ரூபம், ஒரு ரூபம், தோற்றம், கண்ணு, காது, மூக்கு, வாயெல்லாம் அப்படியே இருக்குது. பார்த்தா ரெஜிஸ்டர் மாதிரியே இருக்குது. ஓகே, நல்லது. இப்போ அவருக்கு வேற மேக்கப் போட்டாச்சு, போட்டு எல்லாத்தையும் மாற்றி கலர்கள்லாம் அடித்து கொண்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டா கலர் கலராக இருக்குது. மேலே ஒரு கலர், கீழே ஒரு நடுவில் ஒரு கலர். யாருப்பா இவர்? இவர் ஒரு புது மனுஷன், வேற ஒரு ரூபம் அவருக்கு வந்திருக்கிறது. அப்போ ஏதோ அது மாதிரி தெரியலையே, அவர் மாதிரி தெரியலையே, சாயலே இல்லை, இல்லை இருக்கக்கூடாது. அப்போ நிறைய பேர் தேவனுடைய சாயலை எழுந்ததுனால தான் இன்றைக்கு தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பிச்சார், அவர் சாயலை மறுபடியும் கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னா, அது உண்மையான மறுரூபமாய் மாறதே கிடையாது. மறுரூபம் மலையிலே போய் காட்டினார், 3 பேரை கூட்டிகிட்டு போய் காட்டினார். அவனுக்கு பண்ண சொல்ல கூடாரம் கட்டி நீங்கள் இருக்கலாம்னாங்க. அதுதான் நம்ம நிறைய ஆளுங்க பண்ணுற வேலையை. சத்தியத்தை அறிஞ்சப்பட்டு எல்லாரும் கூடாரம் கட்டின்னு பூமியிலே வாழணும்னு நினைக்கிறது தான். இல்லை, மறுரூபத்தை ஆண்டவர் நிரூபிக்கத்தக்கதாக அந்த காரியத்தை செய்தார் பாருங்க. மறுரூபம், வேற ஒரு ரூபம் நமக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அதுதான் கிறிஸ்துவனுடைய ரூபம், கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்தவன் என்ற ஒரு அடையாளம். ஸோ அதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி வேறு மாதிரி வந்திருக்கலாம், என்ன பேரில் வேணால் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு ஒரு மறு ரூபம் வருகிறது பாருங்கள். இயேசுவின் சாயல், முகத்தில் ஒரு ஒளி, வார்த்தையில் வெளிச்சம், எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு, இரக்கம், மன்னிக்கிற குணம், அன்பு செய்கிற குணம், உதவி செய்கிற குணம், தயாள குணம். அதுதான் மறுரூபம். இல்லை, அதை விட மோசமான பிடிவாதம், வைராக்கியம், பண ஆசை, திமிரெலாம் இருந்துச்சுன்னா அது மறுரூபம் கிடையாது. அது பாதிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட சாத்தானின் ரூபமாய் மாறிவிடும். ஆகவே we should be very careful when we read this only single words 12:2 வாசிக்கிற பொழுது. இப்போது மனம் புதிதாகிறதை குறித்து நான் பார்த்து கொண்டு வருகிறோம். பார்த்துருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த செய்தியோடைய தொடர்ச்சியை நான் பண்ணுறேன், ரெக்கார்ட் பண்ணுறோம், கேளுங்க. யூடியூப்பில் போடுகிறப்போ நீங்கள் பாருங்கள். கருத்து நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். சரி, மனம் புதிதாக வேண்டும், உடல் புதிதாக வேண்டியது. மேலே இருக்க ட்ரெஸ் ரூபம் மாற்ற வேண்டியதில்லை. இப்போ நான் ஆண்டவர் அறியறதுக்கு முன்னாடி கலர் கலராக போட்டிருந்தேன். இன்றைக்கி முதல் ஞாயிற்றுக்கிழமைங்க கர்த்தருடைய பந்திங்க எல்லாம் ஒயிட் ட்ரெஸ்ஸில் வாங்க, வந்துட்டோம். நல்லது, ட்ரெஸ் ஒயிட்டாக இருக்குது, இட்ஸ் ஓகே. வாட் அபவுட் மை மைண்ட், ஹார்ட்? என் மனம் வெள்ளையாக இருக்கிறதா? இதுதான் மனம் புதிதாகுதல் என்று சொல்லக்கூடிய காரியம். ஆடையில் ஒன்றும் கிடையாது. ஆடை நம்முடைய அழுக்கு உடம்பை, நாற்றம் எடுத்த உடம்பை, சிதைந்து போன உடம்பை, அழியக்கூடிய உடம்பை, மண்ணில் போட்டு மண்ணாய் மாறக்கூடிய உடம்பை அழகுபடுத்தி ராஜாவா ராணியா எப்படி வேணாலும் காட்டலாம். அது வெளி அலங்காரம். இட் வில் நாட் லாஸ்ட் ஃபார் ஃபியூ டேஸ் கூட வராது. கொஞ்சம் நாளைக்கு வருமா என்னன்னு தெரியும் சார், ஃபியூ ஹவர்ஸ் கூட வரலாம். பட் தேவன் கொடுக்குற, உள்ள மனதிலே கொடுக்குற மனம் மாற்றம் இருக்கிறது அல்லவா, இட் ரிமைன்ஸ், அது நிலைத்து இருக்கிறது. ஏனென்றால் தேவன் விரும்புகிற மனநிலையிலே ஒரு மாற்றம். அது நல்ல கவனிங்க. அந்த மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதுக்காக கிரேக்க பதம் பார்த்தீங்கன்னா அனார்காய்னோசிஸ் என்று சொல்லப்படுகிறது. ANAKANOSIS. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் டு மேக் நியூ எகெயின். அப்போ நல்ல கவனிங்க, டு மேக் நியூ எகெயின் சொன்னால் டு மேக் நியூங்கிறது புதிதாக்கப்படுதல். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, நல்ல கவனிங்க, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டீங்க, ஏற்றுக்கிட்டு பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டீங்க, மன்னிப்பு பெற்றுக்கிட்டீங்க. இப்போது ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. ஞானஸ்தானம் என்றால் என்ன? பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறது. ஒரு புது படைப்பாய் நாம் பாருகிறது. இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறது. இயேசு உயிர்த்தது போல் நம்ம என்ன பண்ணுறது? உயிர்த்தெழுதல். பார்த்தீங்களா அந்த வாழ்க்கையை? அப்போ அதுதான் டு மேக் நியூ. ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆயினார், பழையனெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிதாகிடுச்சு பாருங்க. நல்லா கவனிச்சு. இங்கே தான் நீங்கள் கவனிங்க. நீங்கள் எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க, 100 பேர் மேலே இருக்கிறீங்க பாருங்க. இப்போ பந்தருடைய பந்தி நம்ம அனுசரிக்கிறோம். இப்போ டு மேக் நியூ என்று சொன்னால் ஒரு புது சிருஷ்டி ஆகிட்டீங்கப்பா. நீங்கள் ஆண்டவரை அறியாத மக்களாக இருந்தீங்க. இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு போதிச்சோம், சத்தியத்தை சொன்னோம், ஆண்டவரை எழுதுக்கிட்டீங்க, பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டீங்க, மூழ்கிட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, பந்தியில் பங்கேற்கிறீங்க. இப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த புது சிருஷ்டியாய் when you are made new, God has made you a new creation.
புது சிருஷ்டியாய் மாற்றிட்டார். டு மேக் எ நியூ கிரியேஷன். இப்போ நான் சொல்ல போகிறது மோர் தென் தட். நீங்கள் புது சிருஷ்டி ஆகிட்டீங்க, மறுபடியும் வாடிக்கையாக ஆகிட்டீங்க. வாடிக்கையாக வர்றதும் வாடிக்கையாக போகிறதும் தான் இருக்க முடிஞ்சு, மற்றபடி கர்த்தருக்குள் அதை பரிசுத்தத்தை வளர்றது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, கூடி ஜபிக்கிற பழக்கம் கிடையாது, வீட்டில் தனி ஜபம் கிடையாது. எல்லாம் போச்சு. எல்லாம் சீரியல், நாடகம், மீன் கதை, வெட்டி கதை இருந்தாலும் கேமு, ஃபோனு, தேவையில்லாத தகாத உறவுகளோடு, நல்ல கவனிங்க, தகாத உறவுகளோடு வீணான நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறது. இந்த வீணான பேசுறதுலாம் இதுதான். இட் இஸ் நாட் எ அப்ரூவ்டு ரிலேஷன்ஷிப், அன்அப்ரூவ்டு, ராங் ரூட்னு சொல்லுவாங்களா, அதுதான். சரி, இப்போது நேரம் கிடையாது, புதிதாகிட்டீங்க, சிருஷ்டியாகிட்ட, புதுசு ஞானத்தை வாங்கிட்டாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் உங்களுடைய மனநிலையில் மாற்றம் வரல. நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக எப்படிலாம் இருந்தீங்களோ அப்படி தான் இருக்கிறீங்க. அந்த உறவுகளெல்லாம் வச்சுருக்கிறீங்க, அதே மாதிரி பாவங்களை செய்கிறீங்க, அதே மாதிரி கோவப்படுறீங்க, அதே மாதிரி பண ஆசை உள்ள, அதே மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை, அதே மாதிரி மன்னிக்காத வாழ்க்கை வாழ்றீங்க. ஸோ தேர் இஸ் நோ யூஸ் இன் மேக்கிங் எ நியூ கிரியேஷன். ஒரு புது சிருஷ்டி ஆகிட்டீங்க, பிரயோஜனம் கிடையாது. இப்போ தான் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் புதுசாகிட்டீங்க, புதிய மனுஷன். ஆனால் உங்களுடைய மனநிலையில், ஆட்டிடியூடில் மாற்றம் வரவே இல்லை. அதே கோபம் வருகிறது. என்னை யாரும் நினச்சேன், நான் சாதாரண நினச்சிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்துருக்கேன்னு பார்த்துருக்கேன். இல்லைன்னா மாதா கோயிலில் சொல்கிற மாதிரி தான், கர்த்தருடைய பந்தியில் பங்கேற்று வந்துருக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய ரூபத்தை நான் காட்டிடுவேன். ஸோ தட் மீன்ஸ் யூ ஆர் ஹைடிங் சம்திங். 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறொரு பக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி. எல்லாருக்கும் முன்னாடி பார்க்குற பக்கத்தை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க, பின்னால் வேற ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தேர் இஸ் அனதர் பேஜ் ஃபார் தம், அனதர் ரூபம் ஃபார் தம். அப்போது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? இந்த மறைச்சி வச்சு மாயமாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு, வெளிப்படையான ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தது போல் கர்த்தர் பைபிளை கையில் வச்சுக்கின்னு, பெல்ட்டெல்லாம் போட்டுக்கின்னு, சாவியெல்லாம் மாட்டிக்கின்னு வேறு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். That is hiding your real face and real life, real attitude behind your body. முதுகு பின்னால் வச்சுட்டு முன்னாடி அப்படியே பூசி மேக்கப்லாம் பண்ணி டச்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி, வெரி குட், நைஸ், ஸோ பியூட்டிஃபுல், வி ஆர் ஸோ பியூட்டிஃபுல். இந்த பாடத்தை இயேசு கிறிஸ்துவிட்ட படிச்சுட்டு இருந்தோம்னா எப்படி ஆண்டவர்னா அவ்வளோ முட்டாளாக வருகிறார். அவருக்கு போய் இந்த மேக்கப் போட்டு காட்டணும்னா மைண்ட் வரும், யோசிச்சு பாரு. அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்? நல்ல கவனிங்க. அப்போது இந்த புது சிருஷ்டி ஆகிட்டோன்னு சொல்கிறாங்களே, இந்த சோ கால்டு born again கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்களே, there is no change in our attitude, behavior. அப்போ என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை படிக்கணும். இப்போ நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக வேண்டும். புதிதாகிறதுனாலே, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட், நீங்கள் புதிதாகிறதுனால என்ன வாங்கணுமா? மறுரூபமாக வேண்டும். பார்த்தீங்களா? அது புதிதாகுதலோடு முடியலைங்க, அங்கே முடியல, கமா போட்டு வச்சுருக்கிறோம். புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மாற வேண்டும். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நான் எப்படி இருந்தோம்? உலக மனிதர்களைப் போல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அந்தகார இருளிலே இருந்தோம், பாவத்தின் அடிமையாக இருந்தோம். மது பழக்கமோ மாது பழக்கமோ எதுவாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் போகும்படி தான் கர்த்தர் நம்ம சந்தித்தார். ஆண்டு சந்தித்த உடனே நம்ம பாவங்களை அறிக்கை செஞ்சுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். நல்லது, ரட்சிக்கப்பட்டுட்டோம், வெரி குட், சபையில் இருக்கிறோம். ஆனால் அந்த பழைய உள்ள பாவம் உள்ளே எட்டி எட்டி பார்க்குது. மேல் மனம், நடுவில் இருக்கக்கூடிய மனம், ஆழ் மனம். அந்த அடி மனத்திலேருந்து அப்படி எட்டி பார்க்குது. பழைய கதைகள், பழைய நினைவுகள் வருகிறது, அப்படி வந்து பார்க்குது. சில பேர் இந்த பழைய நினைவுகளிலே வாழ்வாங்க. they are able to live in their earlier thought life. இப்போ நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, மான பிற்பாடு புதிதாகிடுச்சுங்களா? அந்த புதிதான மனம் வெளிப்பிரகாரமாய் புதிதாகி உள்பிரகாரம் மனசுக்குள்ளே இருக்க வேறு வேறு தாட் இருந்துச்சுன்னா, இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிற நீங்கள் மறுபடியும் தேவன் வெறுக்கிறதை வெறுக்கணும், தேவன் விரும்பாததை நாம் விரும்பக்கூடாது, தேவன் விரும்புகிறதை நாம் செய்யணும். அப்போது அந்த புதிதாக்கப்பட்ட மனம் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும். எவ்ரிடே வி ஹேவ் டு ரெனியூ அவர்செல்ஃப். 2 காரியம் தான் அதுக்கு உதவி செய்கிறது. ஒன்று கர்த்தருடைய வசனம், 2வது பரிசுத்த ஆவியானவர். அனுதின ஜெபம், வேத வாசிப்பு நம்மை ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கும். அந்த புதிதாகுதல் மிக முக்கியம், மனம் புதிதாகிறதுனாலே. ஸோ வி ஹேவ் டு மேக் எ நியூ பிகினிங் எவ்ரிடே. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆரம்பம். இன்றைக்கு ஒரு நியூ பிகினிங். இன்றைக்கி வந்து உட்காந்துக்கினேன், போன வாரத்தில், போன வருஷத்தில் இந்த கதையெல்லாம் பேசினே இருக்கக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இட் இஸ் ஓல்டு.
த்ரோ தம் அவுட் டஸ்ட்பின்னில் போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், என்ன குறையாக இருக்குது அதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையானவரும் ஆவியானவரும் உங்களை புதிதாக்கி கொண்டாய் இருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே யூ வில் பி ரெனியூட். நேற்று நியூ ஆகிட்டீங்க, இன்னைக்கு ரீநியூவ் ஆகிட்டீங்க, ரீநியூ மாறிட்டீங்க. இன்றைய ரீநியூவல் ஆன ஒரு பாடு again you are becoming new person, that is old. next day you have to மறுபடியும் you have to renew yourself. அப்போ தான் மனம் புதிதாகும். மனம் புதிதாகிற பொழுது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மறுரூபமாகுவீங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? அப்போ கர்த்தருடைய சித்தம், பரிபூர்ண சித்தத்தை அறிந்து நாம் புதிதாக மாற வேண்டும் என்று சொன்னால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பெற்ற பிற்பாடு ஏற்கனவே இருக்கிற ஜீவனை குறித்து நாம் பாதி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏற்கனவே உள்ள ஜீவனை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் பழம் பஞ்சாங்கங்கள் தான், பழம் பெருமைகளை பேசி காலத்தை வீணடிக்கிறவர்கள். மாற வேண்டும், புதிதாக மாற வேண்டும், புதுசாக மாறணும். we have to grow in Christ, வளரணும். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனில் அட்டாச் ஆகிட்டோம்னா we will be living a separate life. that life is called eternal life. அப்போ முடிந்து போன பாஸ்ட் லைஃபுக்கு அங்கே வேலையே கிடையாதுங்க. தூக்கி போட்டுட்டு வேற பேச வேண்டிய, முன்னோக்கி போருங்கள், பின்னோக்கி போகாதீங்க. நல்ல கவனிங்க. அப்போ அதுதான் மறுரூபமாக வேண்டும். நல்ல ஒரு காரியத்தை சொல்கிறேன், கவனிங்க, எல்லாரும் புரிகிற மாதிரி. இந்த மறுரூபமாகிறதுன்னு சொல்லுகிற போடுறது கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னா மெட்டாஃபார்மு என்று சொல்லப்படுகிறது, மெட்டாமார்ஃபு என்று சொல்லப்படுகிறது, மறுரூபமாகுதல். ஸோ மெட்டாஃபார்மு என்று சொன்னால் டு சேஞ்ச் இன்டு அனதர் ஃபார்ம். ஐ ஆம் இன் ஏ ஃபார்ம் நவ், ஒயிட் பேண்ட், ஒயிட் ஷர்ட், பிளாக் ஷர்ட்லாம் போட்டுவிட்டேன். இப்போது டு சேஞ்ச் இன்டு நியூ ஃபார்ம், இதெல்லாம் தூக்கி போட்டுவிட்டேன். வேறு பேண்ட் ஷர்ட் கோட்டெலாம் போட்டு டையில் கட்ட விட்ட வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தொப்பிலாம் போட்டுக்கிட்டேன் வெள்ளைக்கார மாதிரி. இப்போது ஒரு நியூ ஃபார்ம் வந்துருச்சு, இருக்குது புது தோற்றம். பார்த்தீங்களா? இந்த மறுரூபமாகிறது ஆண்டவருக்குள் வளர்றதுனாலே, வார்த்தையினாலே நாம் மறுரூபமாகிற பொழுது பார்த்தீங்கன்னா இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நம்முடைய தோற்றம், அமைப்பு, குணாதிசயங்கள் மாறுபடும். அப்போ அதே மூக்கு, அதே கண்ணு, அதே வாய் அதான் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்படும் திறன் மாறுகிறது. அதுதான் மெட்டாஃபார்மு என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். கம்பளி பூச்சி. இந்த கம்பளி பூச்சி என்ன பண்ணுகிறது, கண்டதையும் சாப்பிட்டுட்டு தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிக்கின்னு உள்ளே போய் உட்காந்துக்குது. உள்ளே இருக்குது, அது கூட்டுப்புழுவாய் மாறிவிடுகிறது. அப்புறம் அந்த பூச்சி உள்ளே அதனுடைய வாழ்க்கை வந்து கொண்டது, அங்கே சுழன்று கொண்டே இருக்கிறது அதனுடைய வளர்ச்சியில். அது கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கூட்டை உடச்சின்னு வெளியில் வருது. பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது, பட்டாம்பூச்சியாக இருக்குது. பார்த்தீங்களா? கம்பளி பூச்சி என்னவாச்சு இப்போ, மெட்டாஃபார்மசிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீசிஸ் பிரகாரம், கொள்கை பிரகாரம் அது மறுரூபமாக்கப்பட்டு ஒரு புது ரூபத்தில் பறந்து வெளியில் வருகிறது. பல வண்ணம் உடைய வண்ணத்து பூச்சாக வருது. உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்கள் இன்னும் கம்பளி பூச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? கம்பளி பூச்சின்னா பயமாக இருக்குங்க, கிட்ட பேசவே முடியல. சொன்னால் நம்ம சொன்ன வார்த்தையை வச்சு நம்மகிட்ட விளையாடுறீங்க நீங்கள். பட் யூ டோன்ட் வாண்ட் டு கரெக்ட் யுவர் செல்ஃப். நான் சொன்னீங்களே சொன்ன என்ன, வாட் அபவுட் யுவர் சேஞ்ச்? பாருங்கள், இப்போ இந்த கம்பளி பூச்சியாக இருந்துச்சுன்னா அது யாராவது போய் பிடிப்பாங்களா? அது கூட விளையாடுவாங்களா? அது கூட உறவாடுவாங்களா? அது கூட முத்தம் செய்வாங்களா? அது தேடிட்டு ஓடுவாங்களா? ஆஸ் ஃபார் அஸ் யுவர் கம்பளி பூச்சி, நீங்கள் உங்களுடைய மனம் புதிதாக்கப்படலை, நீங்கள் மறுரூபமாகலை, யூ ஆர் டோட்டலி வேஸ்ட் கிரியேஷன். ஒன்றும் கிடையாது. அது மாறி வருகிற பொழுது பல வண்ணங்களோடு வெளியில் வருது. பார்த்தீங்கன்னா இது பேர் தான் மெட்டாஃபார்ம். நவ் தட் கம்பளி பூச்சி ஹேஸ் சேஞ்ச் இன்டு எ நியூ ஃபார்ம். அதுதான் வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி பறக்கிறது. பாருங்கள், பிள்ளைங்களாம் ஓடி பிடிக்குது ஆசையாக. இந்த பிள்ளைகிட்ட 4 கம்பளி பூச்சியை போட்டு பிடிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம், பிடிக்குமா? இந்த கம்பளி பூச்சி எங்கேயும் ஒட்டாது, உறவுகளிலே பிணக்கம் ஏற்படும். இந்த கம்பளி பூச்சி சுயநலமாக இருக்கும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள யாரை வேணாலும் அறிக்கை செய்யும். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை மாற வேண்டும், நாம் மறுரூபமாக வேண்டும். ஆண்டவருக்குள்ள வந்த ஒருபாடு அனுதினம் வேத வாசிப்பு, அனுதினம் ஜெபம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றி 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 பரிசுத்தத்தில் மேலே பரிசுத்தம். முதல்ல 100 போய் பேசுனீங்க ஒரு நாளைக்கு, இப்போ 90, நாளைக்கு 80 குறைச்சினே வரணும். போய் பேசினே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. கண்டதுக்கும் போய் பேசுகிறீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம். எனி ஃபூல் வில் ஐடென்டிஃபை இவர் பொய்யை கண்டுபிடிச்சிருவான், எந்த முட்டாளுமே. அப்படிப்பட்ட பொய்யெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, நாம் சொல்றதில் அர்த்தம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஸோ மறுரூபமாக வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரு காரியத்தை வேத வார்த்தை நமக்கு செய்கிறது, வேதனுடைய வசனம் செய்கிறது சொன்னால்
ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இப்போதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிப்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராய் இருக்கும் பொருட்டு, தேவன் எவர்களை எல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இப்போ மறுரூபமாகிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் குமாரனுடைய சாயலுக்கு நீங்கள் மாற வேண்டும். உங்களை பார்க்கிறவள் குமாரனை பார்க்க வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில மிக முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மறுரூபமாகுதலை குறித்து நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். கம்பளி பூச்சி என்னவாகிறது? இப்போ மண்டத்து பூச்சாய் மாறுகிறது. வேதத்தில் 2 காரியங்கள் சொல்றேன், உங்களுக்கு எல்லாரும் புரிகிற மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு மனிதனை முன்குறித்தார் என்று சொன்னால், பார்த்தீங்களா, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். முன்குறித்தவர், முன்னறிந்தவர் தம்முடைய குமாரன் சாயலாக மாற்றுகிறார், தகுதிப்படுத்துகிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர் அழைத்திருக்கிறார். எவரை அழைத்திருக்கிறாரோ அவளை என்ன பண்றாரு? தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்த நம்முடைய மகிமையில் என்ன பண்றாரு? பங்கு கொடுக்கிறார். இப்போ மறுரூபம் ஆகிறதை குறித்து வேதத்தில் 2 உதாரணங்கள். ஒன்று மோசே, 2 பவுல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மோசே எப்படி பிறந்தான்? 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தினை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, எகிப்துல போன இஸ்ரவேல் மக்கள் பலுகி பெருகுகிறார்கள். அங்கே பாருங்க, இந்த எபிரேயர்கள் பெருகுகிறார்கள். இப்போ எகிப்துல இருக்க அந்த சொந்த நாட்டுக்காரனை விட இந்த ஓடி வந்த மக்கள் பெருகிட்டாங்கன்னு உடனே ராஜா என்ன பண்றான்? வளரக்கூடாதுன்னு பார்க்கலாம். அதனால எபிரேய பெண்களுக்கு மருத்துவச்சிகளை அனுப்புறான் இல்லைங்களா, பிரசவம் பார்க்கறதுக்கு. அப்போ அந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் அவன் அந்த கொலை செய்யும்படி சொல்றான். குழந்தைய வெளியில் வயிற்றுல எடுக்கும்போது சாகடிச்சிட வேண்டாம். அப்போ இன்னைக்கு செய்கிறாங்களே, நிறைய கொரோனா காட்டுறாங்க, வேறு காரணம் காட்டி குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் பிள்ளைகளை சாகடிச்சு கருவை கலைச்சி, ஐயோ பாவம் சாவி, இன்னைக்கு சாகடிக்கிறாங்களே, கொலை, சிசு கொலை. அதை செய்தால் அந்த இனப்பெருக்கம் வராது என்று சொல்லி அவன் நினைச்சு பண்ணிட்டான். அப்போது எப்படிப்பட்ட ஒரு எபிரேய குடும்பத்தில் தான் மோசே பிறக்கிறாரு. ஆனால் அவனுடைய தாய் அந்த குழந்தை அழகாக இருந்ததுனால அதை சாகடிக்க புரியல. 2வது, அந்த தாய் பிரசவம் வலி வந்தப்போ மருத்துவ சிகிச்சைகள் வரதுக்கு முன்னாடியே பெற்றெடுத்துட்டான். குழந்தை பிறந்துடுச்சு. அப்போது அந்த குழந்தைய ஒரு பெட்டியில் வச்சு, ஒரு நாடல் பெட்டியில் வச்சு அந்த ஆற்றங்கரையில் கொண்டு வச்சுட்டு வந்துடுறான். அதான் அந்த தேசத்தினுடைய பார்வோனுடைய குமாரத்தை பார்க்குறா, குளிக்க வரதை அவள் எடுத்துகிட்டு போய் வளர்க்குறான். 40 வருஷம் அரண்மனையில் வளர்றான் மோசே. நல்ல கவனிங்க, அரண்மனையில் ஒரு ராஜகுமாரனை போல, ஒரு இளவரசனை போல வளர்கிறான். நல்ல கவனிங்க. அப்போ ராஜ மரியாதை அவனுக்கு எல்லாத்துக்கும் ஆள், குதிரை ஓட்டம், அந்த ஓட்டம், இந்த ஓட்டம் எல்லாம் கற்றுக்கிறான். ஒரு இளவரசனை போல மாற்றி கொண்டு வருகிறாள். 40 வருஷம் ஆன பிற்பாடு வெளியில் போகிறான். அப்போது அங்கே வேலை செஞ்சுருக்கிறாங்க இந்த எபிரேயர்கள் எல்லாம். அதை எகிப்தியர் அவர்களை வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு எகிப்தியர் ஒரு எபிரேயனை அடிக்கிறது அவன் பார்க்குறான். அப்போ பார்த்துட்டு என்ன பண்ணிட்டான், அந்த மோசே அவனுடைய அவன் ஏற்கனவே எபிரேயனாக இருக்கிறதுனால, அந்த உள்ளத்தில் உணர்வு இருக்கிறதுனால உடனே எபிரேயனை அடித்த எகிப்தியனை கொலை செஞ்சுட்டான். கொலை செஞ்சு மண்ணில் போட்டு புதைச்சிட்டான். என்ன பண்ணுறான் பாருங்க, அங்கும் இங்கும் பார்க்கிறான், ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியரை வெட்டி அவனை என்ன பண்ணுறான்? மணலே புதைத்து போட்டான். இத்தகைய குணம் கொண்ட மோசேனுடைய புத்தி என்ன? எடுத்த உடனே கொலை பண்ற புத்தி தான். மறுரூபமாகறதை பற்றி நான் சொல்கிற உதாரணத்தை கவனிங்க. இப்பயே கேட்டு பாருங்க கொஞ்சமாக. இங்கே இருக்கிறவங்களாம் ஒரு 10 ஊழியக்காரன் மறுரூபமாகிட்டாங்கன்னா அந்த சபை அப்படியே ஆயிரக்கணக்காயிடும். இது நாளை ஒரு மாரியும் பொழுதுனோ குறையிறதுக்கு காரணமே இந்த மறுரூபம் இல்லாத ஒரு ஊழியக்காரர்களை வைத்துக்கிட்டு தான் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். காரணம் என்ன பாருங்க, அவன் யாரும் பார்க்கலாம், யாரும் பார்க்கல, வெட்டி பொண்ணு பதிச்சிட்டான். இதுதான் மோசேனுடைய குணம். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டாங்க, அவனுக்கு இடைஞ்சல் வருது, ஆபத்து வருதுனோடனே அவனை ஊரை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க. நேராக போய்ட்டான். 40 வருஷம் ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு அங்கே போய் வனாந்தரத்தில் ஆடு மாடுகளில் மழையிலும் வெயிலையும் 40 வருஷம் இயற்கையின் சூழலே கஷ்டப்படுறான். இப்போ தான் அவருடைய பீரியடு. அந்த பட்டாம்பூச்சி வண்ணத்து பூச்சி கூட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மாடு வைக்கிற இடத்துல காற்றுக்கு தண்ணிக்கு எல்லாத்துக்கும் அவளை வெயில் மழை புயல் எல்லாம் அடிபடுறான். அப்போது அவன் பக்குவமாகறான். அந்த மிருக குணமுள்ள மோசே என்ன ஆகிடுறா, 40 வருஷம் ஆனவனே நல்ல குணமுள்ளவனாக மாறுகிறான் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு முட்செடியில் தோற்றமளிக்கிறார். மோசே, நீ நிற்கிற பரிசுத்தோட பாதராட்சியை கழித்து வச்சுட்டு வாடான்னு சொல்கிறார் பாரு. அவனை என்ன பண்ணுறான், தன்னுடைய மக்களை, இஸ்ரவேல் மக்களை எகிப்து மீட்கும்படி அவரை பார்வோனுக்கு அனுப்புகிறான். ஏன்னா அவன் முகம் மாறிடுச்சு, உருவம் மாறிடுச்சு. இப்போ அந்த பழைய மிருக குணம் போயிடுச்சு. வாசிங்க, என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். மோசேயானவன்
பூமியில் உள்ள சகல மனிதரிலும் நல்ல கவனிங்க, பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு மோசமானவனா இருந்தா, அடுத்து வெட்டி புதைச்சிட்டான், குழிய போட்டு புதைச்சு மண்ணில் போட்டு முடிக்கிட்டான். மிருக குணம் உள்ள மோசே நான் 40 வருடத்துல என்னுடைய 80வது வயது முடிகிற பொழுது மிகுந்த சாந்த குணம், உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களிலேயும் மிகுந்த சாந்த குணம் உள்ள மனிதனாக மாறினார். இதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மோசேயானவன் பூமியிலே உள்ள சகல மனிதர்கள் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டார் அவரு? மனம் புதிதான மோசேயை இஸ்ரவேல் புத்திரரை அடிமைத்தனத்தில் மீட்கும்படியாக, எகிப்திலிருந்து தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவனை தெரிந்து கொள்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நாம் அர்ப்பணிப்புடன் மனமாறி இருக்கிறோமா? ஊழியத்தில் நம்மை மேன்மைப்படுத்துவார். அர்ப்பணிப்புடன் மனமாறி இருந்தா நம்ம இன்றைக்கு மோசேவா இருந்தோம்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்துவோம். மோசையை பயன்படுத்த அத்தனை லட்சம் மக்களை வழி நடத்துறதுக்கு அவனை அனுப்புறார். வெட்டி கொலை செஞ்சவனை மிருக குணம் உள்ளவனை அனுப்புறார். ஏன்னா மாறிட்டான். இதுதான் மனம் மாறுதல், மனம் புதிதாகுதல். மறுரூபமாயிட்டான். இப்போ சாந்த குணம் உள்ளவனா மாறிட்டான். எல்லா மனிதர்களும் பாருங்க. இதைத்தான் வேதம் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்ம பழைய கோபம், பழைய தாமம், அதே முரட்டு, அதே பேச்சு, கிண்டல், கேலி, அதே மாதிரி ஒரு வார்த்தை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா என்ன பிரயோஜனம் பாருங்க. இதுதான் மறுரூபமாகுது. இது மோசே சொல்லிட்டார். பவுலுக்கு போங்க. பவுல் எப்படிப்பட்டவன்? கிறிஸ்தவர்களெல்லாம் பிடித்து கட்டி இழுத்துட்டு வந்து அடித்து சித்திரவதை பண்ணுறான், கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி. அந்த ஒரு வேலை செஞ்சவன் தான் அந்த சவுல். அப்போது பவுல் வந்து சவுலாக இருக்கிற பொழுது இந்த வேலை செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடி 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானை நகரத்துக்குள்ளே தள்ளி கல்லெறிகிறாங்க, ஸ்டீஃபனுங்கிறவனை. அப்போ இந்த சவுலுங்கிறவன் அந்த கொலை செய்கிற ஆட்களுடைய துணியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். அவன் தான் சவுல். வாசிங்க. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஒருத்தனை அடித்து கல்லெறிஞ்சு கொலை செய்யறானோ அவனுடைய துணிமணியில பாத்துக்கிற ஒரு வேலை செய்யறான் சவுல். அவன் தான் சவுல். அடுத்தது 9ஆம் அதிகாரத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடி 8ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். அப்போஸ்தலர் நடபடி 8:13. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இவன் தான் அந்த சவுல். பாத்தீங்களா? அவனை தேவன் சந்திக்கிறார் பாருங்க. சந்தித்து அவனோடு கூட பேசுகிறார். நீ துன்புறுத்துகிற நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றார். அவனை உள்ள அனுப்புகிறார், ஊருக்குள்ள அனுப்புகிறார். குருடனாய் போறான், கண் திறக்கப்படுகிறது, ஞானசாரம் எடுக்கிறான் பாருங்க. அவன் ஊழியக்காரனாய் மாறி இந்த புதிய ஏற்பாட்டை 27 புஸ்தகத்தில் 14 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறான் பவுல். உங்களுக்கு தெரியும், பல இடங்களிலே சபையை நிறுவியிருக்கிறான் பாருங்க. கலாத்தியா, எபேசியர் பட்டணம், இன்னும் தெசலோனிக்கே பட்டணம், எல்லா இடங்களிலும் சபையை நிறுவியிருக்கிறார். புதிய மக்களை சீசர்களை உருவாக்கிக்கிறான். தீமோத்தேயு போன்ற காரியங்கள்லாம் பார்க்கலாம். இன்றைக்கு சவுலுடைய மனமாற்றம் நமக்கு ஒரு மாற்றமாக இருக்குது. அவன் தான் எழுதுறான். பவுல் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்துவே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ சவுல் பவுலாய் மாறின மனம் மாறினது பாருங்க. மறுரூபமாக்கப்படுகிறான் பாருங்க. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவர்களை உபத்திரப்படுத்தும்படி சொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை மாற்றுகிறார். அவனை பவுலாக மாற்றி அநேகருக்கு அவனை வெளிச்சமாக வைக்கிறார். அநேக இடங்களில் சபை நிறுவன மனுஷனாக அமைக்கிறார். அவன் 12 அப்போஸ்தலரை விட ஒரு மேன்மையான ஒரு அப்போஸ்தலனாக தன் பணியை செய்து முடித்தான். அதுதான் மறுரூபமாகுதல். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த மறுரூபம் இருக்கிறதா? நினைச்சிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 5வது படிக்கிறதுலேருந்து 9வது படிக்கிறதுலேருந்து 10வது படிக்கிறதுலேருந்து ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நல்லதுதான். ஆனால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில ஒரு தோற்றம் உடையவளா இருக்கிறீங்களா? மறு தோற்றத்தில் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் சும்மா இன்னும் பழைய டென்ட்னு சொல்லுவாங்க. அந்த டென்ட்லேயே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் கிடையாது.
கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு இந்த மனநிலையில் வந்தால் மாத்திரம்தான் மறுரூபமாக. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபமாக நேரம் குறைவாக இருக்கிற நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு மோசையை போல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சார்ந்த குணமுள்ளவனாய் மாறி இருக்கிறோமா? தேவன் நம்மை ஊழியத்தில் பயன்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, நம்மை ஆசீர்வதிப்பார். பவுலாக மாற வேண்டுமா? சவுலாக இருந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்கிற பொழுது ஒப்பு கொடுத்தா அவரை மேன்மைப்படுத்தினார். பவுல் கிறிஸ்துவோடு கூட சிலுவை அறையப்பட்ட நீ வாழ் நான் அல்ல எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லப்படும். இதுதான் மறுரூபம். பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நிறைய காரியத்தை சொல்லி கொண்டு போகலாம், நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னாலே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. கடந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தியில் கொடுத்த செய்தி தொடர்ச்சி இன்றைக்கு நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கான்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கண்களை மூடுவோமா? உங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய வசனத்தின்படியே நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று அறியும்படிக்காக, பகுத்தறியும்படிக்காக எங்கள் மனம் புதிதாக வேண்டும் ஆண்டவரே. அப்படி மனம் புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். எங்களுக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளாக நாங்கள் உங்களுக்கு சாட்சிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கும், சபையில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் இழந்து தியாகத்தோடு செய்கிற காரியங்களை கர்த்தர் நடத்துவீராக. உடைய நாம மகிமைப்படும்படி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.